பறக்கும் சவப்பெட்டி என்றழைக்கப்படும் MiG-21 ரக போர் விமானம் இந்திய விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளது. விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் கடைசியாக MiG-21 போர் விமானத்தை இயக்கி சாகசத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ये वही विमान जिससे हमारे तकनीकी वायुयोद्धाओं ने दिन रात काम किया, हमारे लड़ाकू पायलटों ने इस पर अपनी रणनीति को बढ़ाया और आज இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்திய விமானப்படையுடைய மணி மகுடமாக ஜொலித்த MiG-21 உடை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படை வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயம் இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல பிளையிங் காஃபின், அதாவது பறக்கும் சவப்பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற MiG-21 ரக போர் விமானம் இந்திய விமானப்படையிலிருந்து இன்றுடன் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றிருக்கிறது. சுமார் 62 ஆண்டு காலம் இந்திய விமானப்படையில் சேவையாற்றிய பிறகு இன்றுடன் முறைப்படி அதற்கு பிரியாவிடை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பிரியாவிடை வழங்கும் நிகழ்வு சண்டிகரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. ஏன் சண்டிகர் இதற்கு தேர்வு செய்யப்பட்டது என்றால், சண்டிகர் விமானப்படை தளத்தில் தான் முதன்முறையாக MiG-21 ரக போர் விமானம் இந்திய விமானப்படையில் கடந்த 1963ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. எனவேதான் அதற்கு பிரியாவிடை வழங்கும் நிகழ்ச்சியும் சண்டிகர் விமானப்படை தளத்திலிருந்தே நடைபெற்றிருக்கிறது. எங்கிருந்து MiG போர் விமானம் தன்னுடைய பயணத்தை துவங்கியதோ அங்கிருந்தே தன்னுடைய பயணத்தையும் அது நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் குரூப் கேப்டனும் இந்திய விண்வெளி வீரருமான சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விமானப்படையினுடைய ஊழியர்கள் அணிவகுப்பு மரியாதையை வழங்கியதோடு கண்கவர் சாகச நிகழ்ச்சியிலும் ஈடுபட்டார்கள். இந்த விமானத்தை கடைசியாக தற்போது விமானப்படை தளபதியாக இருக்கின்ற அமர்பிரீத் சிங் இந்த விமானத்தை இயக்கி அதற்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார். இந்த விமானத்தை முதன்முறையாக இயக்கியவர் அப்போது விமானப்படையினுடைய முன்னாள் தளபதியாக இருந்த தில்பாக் சிங், கடைசியாக இயக்கியவர் தற்போது விமானப்படை தளபதியாக இருக்கின்ற அமர்பிரீத் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொறுப்பை இனி தேஜாஸ் போர் விமானங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றன. இதுவரை MiG போர் விமானம் நடத்தி வந்த அந்த பொறுப்பை எல்லாம் இனி LCA தேஜாஸ், அதாவது லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் என்று அழைக்கப்படுகின்ற தேஜாஸ் போர் விமானங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றது. இன்றைய தினம் MiG போர் விமானங்களோடு சேர்த்து தேஜாஸ் போர் விமானங்களும் வானில் சாகசம் நடத்தியது. தன்னுடைய பொறுப்பை இனி தேஜாஸ் பார்த்துக் கொள்ளும் என்பது போல அந்த பொறுப்பை MiG-இடமிருந்து தேஜாஸ் ஏற்றுக்கொண்டது. தேஜாஸ் போர் விமானங்களை இந்தியாவை சேர்ந்த பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறதோ அதே போல இந்த விமானத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு பாடமாகவே இருக்கிறது. ஒரு காலத்தில் வானின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட்ட இதே விமானம் தான் பின் நாட்களில் பறக்கும் சவப்பெட்டி என்ற விமர்சனத்திற்கு உள்ளானது. ஏன் பறக்கும் சவப்பெட்டி என்ற விமர்சனத்திற்கு உள்ளானது என்றால், இது 1971 2012 வரை பல விமான விபத்துகளை சந்தித்தது. குறிப்பாக இந்த இடைப்பட்ட காலங்களில் 482 முறை இந்த MiG போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் 171 விமானிகள் உயிரிழந்திருப்பதோடு 39 பொதுமக்களும் 8 விமான குழுவை சார்ந்த ஊழியர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி அடிக்கடி இந்த விமான விபத்தில் சிக்கியதால் தான் ஒரு காலகட்டம் வரை வான் பாதுகாவல் என்று அழைக்கப்பட்ட இந்த போர் விமானம் பின்னர் பறக்கும் சவப்பெட்டி என்று அழைக்கப்பட்டது. அப்போதிலிருந்தே இந்த விமானத்திற்கு படிப்படியாக விடை கொடுக்க வேண்டும் என்று விமானப்படை முடிவு செய்து படிப்படியாக இது பயன்பாட்டில் இருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. கடைசியாக பயன்பாட்டில் இருந்தது எது என்று பார்த்தோம் என்றால் 23வது படைப்பிரிவை சேர்ந்த கோப்ரா மற்றும் பேன்சர். இந்த 23வது படைப்பிரிவை சேர்ந்த இந்த போர் விமானம் தான் பேன்சர்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றது. அந்த பேன்சர் போர் விமானத்திற்கு தான் இன்று விடை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2000 ஆண்டு வரை இந்திய விமானப்படையில் இது ஆதிக்கம் செலுத்தியது என்றே கூற வேண்டும். அதன் பிறகு ரஷ்யாவினுடைய சுகோய் போர் விமானம் வந்த பிறகு இது படிப்படியாக
இது பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 1965 பாகிஸ்தான் போர், 71ஆம் ஆண்டு நடைபெற்ற போர், அதன் பிறகு 1999 நடைபெற்ற கார்கில் போர், சமீபத்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாலகோட்டில் நடைபெற்ற ஏர் ஸ்ட்ரைக் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த மிக் போர் விமானத்தினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. 2019 பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கின் போது பாகிஸ்தானை சேர்ந்த F-16 போர் விமானத்தை இதே மிக் விமானம் தான் சுட்டு வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.